ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ருத்ரா என்ன ருத்ரா பாக்குற? ஒரு தடவை நான் உன்னை கல்யாணம் பண்ணி நான் அனுபவிச்சதெல்லாம் போதாதா? ஐயோ, இப்போ இன்னொரு தடவை வேற நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? சபா, ஆஹா, 7 ஜென்மத்துக்கும் இனிமே நான் உன்னை கல்யாணம் பண்ற ஐடியாலேயே இல்ல. கல்யாணம் எனக்கும் உனக்கும் இல்ல, உனக்கும் கதிருக்கும். விக்ரம், வேண்டாம் விக்ரம், இது தப்பு. இப்படி எல்லாம் நடக்க கூடாது. இப்படி நடந்தா பெரிய பிரச்சனையா ஆகும். பிரச்சனையா? யாருக்கு? எனக்கா இல்ல உனக்கா? ஏன் ருத்ரா, இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு வரணுங்கிறதுக்காக தானே நான் இதை பண்றது. வா, வந்து அவன் பக்கத்துல உட்காரு. முடியாது, இது நடக்க கூடாது. நான் உட்கார மாட்டேன். இப்ப நீ உட்காரலன்னா அவன் தலை செதறிடும். என்ன ருத்ரா, ட்ரிகர் அழுத்த சொல்லவா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ சொல்றத கேக்குற. அப்ப அவன் பக்கத்துல வந்து உட்காரு. உட்காருமா. குமார், அந்த தாலியை வாங்க. தாலியை கொடுமா. குடு. அட குடுமாங்கிறான். அவன் கையில வை. என்னாச்சுப்பா? சம்மந்தி, இவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. ஐயோ சித்தி, நான் சொல்றது கேளுங்களே. நீ ஒண்ணு பேசாத, அதான் நாங்க எல்லாம் பாத்துட்டோமே. கதிரு, கதிரு, என்னடாச்சு? கதிரி, எழுந்துப்பா. எழுந்துருங்க கதிரு. எழுந்துடா, மெதுவா எழுந்துருங்க. பாத்து எழுந்துருங்க. இது கதிரு, என்ன பாருடா கதிர். ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க பையனை? இவகிட்ட என்ன பேச்சு சம்பந்தி? இவளை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீங்க மாப்பிளைய மண்டபத்துக்கு கூட்டிட்டு போங்க. சரி கதிரு, கதிரு வா, நம்ம இங்க இருக்க வேண்டாம். வா, மெதுவா கதிரு.
நான் அப்பவே நினைச்சேன் நீ இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இல்ல சித்தி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல? ஒரு ஆம்பளைய இப்படி கடத்திட்டு வந்து வலுக்கட்டாயமா தாலி கட்ட வைக்க பாக்குற? உன் மனசுக்குள்ள அவ்வளவு விஷமா? ஐயோ இல்ல சித்தி, நான் இருக்கிற வரைக்கும் நீ என் மக வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு என்ன நினைச்சாலும் நடக்காது. இதோட விட்டுட்டு போறேன்னு நினைக்காத. காவியாவோட கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அப்புறம் உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சித்தி, நான் என்ன சொல்ல வரேனா? என்ன காவியா? விடுமா, செத்தா சாகட்டும், வரத பாத்துக்கலாம். சரி வா, கிளம்பு வா, முதல்ல இங்கிருந்து போலாம் வா. மாமா உட்கார் போமா. உட்கார். வா உட்கார். கதிர், உட்காருங்க. கதிர், தண்ணி கொண்டு வருவாப்பா. என் பிள்ளை இந்த அளவுக்கு ஆக்கிட்டாலே, நல்ல வேலை சரியான நேரத்துக்கு நாம அங்க போய் கதிரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டோம். இல்லைன்னா அந்த ரஞ்சனி என் பிள்ளைய என்ன பண்ணிருப்பாளோ. சமந்தி, இன்னும் அவளை ரஞ்சனின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவளோட உண்மையான பேரு அது இல்ல, ருத்ரா. ருத்ராவா? ஆமாங்க, ருத்ரா சாதாரண ஆள் இல்ல, அவ ஒரு போலீஸ். இவ்ளோ நாளா அவளோட பேரு ரஞ்சினின்னு சொல்லி உங்களை எல்லாம் நல்லா ஏமாத்திருக்கா. என்னங்க சொல்றீங்க? அவ போலீஸ்னா எதுக்கு இப்படி பேரை மாத்தி பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கணும்? அவளை இப்ப ஏதோ சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காளாம். அதனாலதான் டிபார்ட்மெண்ட்டே அவளை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் வெளியே தெரிஞ்சா அசிங்கம்னு அதான் அவ பேரை மாத்திக்கிட்டு எல்லாரையும் இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே, இத்தனை நாளா இப்படிப்பட்ட ஒருத்தியவா நல்லவன் நினைச்சு நான் பழகிட்டு இருந்தேன். எங்களுக்கு அப்பவே அவளை பத்தி தெரியும் சமந்தி. ஏதோ மாப்பிளைக்காக தான் நாங்க அமைதியா இருந்துட்டோம். என்ன இது? கல்யாண மண்டபம் இவ்ளோ அமைதியா இருக்கு, ஒரு பாட்டு சத்தம் மேலதால எதுவுமே இல்லையே. என்ன கதிர் சாரும் ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்காரு? ஏய் நில்றா. போடவே இல்ல. ஏமா அப்படி பேசுறீங்க? கதிர் சாருக்கு என்ன ஆச்சு? ஆ? ஏன் என் புள்ள இன்னும் உயிரோட இருக்கானேன்னு கவலையா இருக்கா? என்னம்மா சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் சும்மா நடிக்காதீங்க எல்லாரும். என்ன அந்த ருத்ரா உங்களை வேவு பார்க்க சொல்லி இங்க அனுப்பி வச்சிருக்காளா? அம்மா என்ன சொல்றீங்க? ருத்ரா மேடம் என்ன பண்ணாங்க? இங்க என்ன நடக்குது? எங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா. ஆ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ வருவாள்ல, அவகிட்டயே என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த இடத்தை விட்டு போங்க. உங்க மூஞ்சில முழிக்கிறதே பாவம். ஏய் இப்ப போறீங்களா இல்லையா? இல்ல கழுத்தை பிடிச்சு வெளில தள்ள வேண்டி வரும். போங்க போங்கன்னு சொல்றல. ஏய் ருத்ரா, என்ன சார் இருக்கும்? ருத்ரா, ஏய் ருத்ரா. குமார், சார். என் கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும், ஆ, எடுத்து போ. சரிங்க சார், சரிங்க.
ருத்ரா, ஏய், நான் பேசுறது கேக்குதா? ருத்ரா, என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, கட்டு போட்டுட்டு இருக்கேன். அது தெரியுது சார். உங்களுக்கு பிரச்சனையே இவங்க தானே. இவங்க இப்படி இருந்தா தானே, இல்லைன்னா உங்களால கல்யாணத்தை நிறுத்த முடியாதே. இவங்க தான் ஆல்ரெடி அடிபட்டு தலையில காயத்தோட இருக்காங்கல்ல. நீங்க என்னடானா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏண்டா, இவ இப்படி வந்து படுத்து கிடக்கவா நான் இவ்வளோ பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதோட அழகே என்ன தெரியுமா? அதை நம்ம எதிரி கண்ணு முன்னாடியே பண்ணி காட்டணும். அதுல கிடைக்கிற ஃபீலிங்கே வேற. அதுக்கு ருத்ரா சீக்கிரமே எழுந்து வரணும். இவ கண்ணு முன்னாடியே இவளை பார்க்க வச்சு நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். இவகிட்ட நான் விட்ட சவால்ல ஜெயிச்சிட்டேன்னு நேருக்கு நேரா நின்னு கெத்தா சொல்லணும். அப்பதான் என் மனசுக்கு திருப்தி ஆகும். சரி, இதுல அந்த ட்ரிப்ஸ் பாட்டில் இருக்குல்ல, அதுல நான் சொல்ற மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி அதை லிஃப்ட் பண்ணி என்கிட்ட நீடில் கொடு. குமார், சொல்லுங்க சார். ட்ரிப்ஸ் ஏறி முடியட்டும். 2 மணி நேரத்துல இவ முழிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுவா. அப்ப பாத்துக்கிறேன். சரிங்க சார். இவளோட போனை கொடு. ஆ, இந்தாங்க சார். நீ இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் கார்ல வெயிட் பண்ணு. சரிங்க சார். போன் ஆன்ல தான் இருக்கு. முதல்ல இதை ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே, ஐ எம் லிவிங். பத்ரா, பாய். சம்பந்தி, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. நலங்கு வைக்க வச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாம். மாலை எடுத்து போடுங்க. இது மாலினி, வா வாங்க, எழுந்திருச்சு இதோ வரேன். உட்காந்துருக்கீங்க. வாங்க வாங்க, நீ வாங்க. மாப்ள. வைமா. சரிக்கா. சம்பந்தி, நீங்க வந்து நலங்கு வைங்க. இல்ல, நீங்க முதல்ல பரவாயில்ல, நீங்க முதல்ல வைங்க. வாங்க. நீங்க போய் வைங்க. போங்க. காவியா, என்ன ஆச்சு? ஏன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு? என்னதான் நடந்துச்சு? ஆம், அந்த ருத்ரா உங்களை கடத்தி வச்சிருந்தா கதிர். அவகிட்ட இருந்து உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம். ருத்ரா என்ன கடத்தி வச்சிருந்தாங்களா? என்ன சொல்ற நீ? இப்ப வேண்டாம் கதிர். முதல்ல நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஏய், இப்ப என்ன? அவெல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சமாளிச்சு பாக்குறியா? ரஞ்சனி நம்ம கூடவே இருந்து நம்ப வச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ண பாத்திருக்காளே. இதுக்கப்புறமா அவன் முகத்துல முழிக்கணும்னு நினைக்கிறேன்ல. அந்த மாதிரி வேளாண்மை வச்சுக்காதாமா. என்ன தைரியம் இருந்தா உன்னை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிருப்பா. ஐயோ, நினைச்சு பார்த்தாலே கோவமா வருது. அப்படியே மா, என்னம்மா சொல்ற? ருத்ரா என்ன கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தாங்களா? என்ன நீ நம்பலையா? காவியா உட்பட நாங்க எல்லாருமே நேர்ல பார்த்த சாட்சியா நிக்கிறோம். அதெல்லாம் விடுங்க சம்பந்தி, அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கல்யாணத்தை நல்லபடியா முடிப்போம். நீங்க 2 பேரும் போய் முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. போங்க.
என்னாச்சு வேலு? மேடம்க்கு கால் போதா இல்லையா? இல்ல சுகுணா, மேடம் போன் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. ஷோ. சுகுணா, கணேசன் சார் வராரு. தாத்தா. அனுக்குட்டி, என்னடாச்சு? ஏன் அழுகுற? ஏன் அழுகுறா? என்னாச்சு வேலு? சார், மண்டபத்துக்கு போறோம்னு தானே வந்தீங்க, எதுக்கு எல்லாரும் வெளியில நிக்கிறீங்க? அனு ஏன் அழுகுறா? அதான் சார் எனக்கும் ஒன்றும் புரியல. நாங்க மண்டபத்துக்கு உள்ள போனா எல்லாரும் சேர்ந்து எங்களை வர வேணாம்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க சார். சரி, உங்களை எதுக்கு வெளியே அனுப்புனாங்க? நீங்க என்ன பண்ணீங்க? இங்க என்ன நடக்குது, என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல சார். ஆனா அங்க எல்லாரும் ருத்ரா மேடம தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க சார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாரும் எதுக்கு அவங்கள திட்டுறாங்கன்னு எதுவுமே எனக்கு புரியல சார். என்னன்னு கேட்கறது கூட எங்களை விடல சார். விடாப்புடியா எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. சரி, ருத்ரா இப்ப எங்க இருக்கா? ருத்ரா மேடம் எங்க போனாங்கன்னு தெரியல சார். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் சார் எங்களுக்கு இன்னும் பதட்டமா இருக்கு. மேடம் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல சார். சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அனுவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. அனுக்குட்டி, நீங்க வேலு மாமா கூட வீட்டுக்கு போங்க. சரி தாத்தா. தாத்தா வந்து அம்மாவையும் கூட்டிட்டு வந்துடுவேன். சரியா? போயிட்டு வரேன் தாத்தா. பார்த்து போங்க, பார்த்து அழைச்சிட்டு போ. சரிங்க சார். பாய். காசுனா வாங்க. நில்லுங்க. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? திரும்பவும் என் மாப்பிளை தூக்கிட்டு போய் உங்க ஆசை மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன, அவ ஏதாவது பிளான் பண்ணி உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காளா? இல்ல இது எல்லாமே உங்க பிளானா? என்னாச்சு? இங்க என்ன நடந்துச்சு? ருத்ரா எங்க இருக்கா? எனக்கு எதுவுமே புரியலையே. ஆமா, மாப்பிளைக்கு என்னாச்சு? கடவுள் புண்ணியத்துல அவனுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா நாங்க மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க போகாம இருந்திருந்தா என் பிள்ளையோட கதி என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆமா, இத்தனை நாளா ரஞ்சனிங்கிற பேர்ல எங்களை எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தால, அவ போலீஸாமே, உங்களுக்கு தெரியும்ல? இவருக்கு எப்படி சம்பந்தி தெரியாம இருக்கும்? அவளை தாளாட்டி சீராட்டி வளர்த்து போலீஸ் ஆக்குனதே இவர் தானே சம்மதி. சரி, அவ பேர் ருத்ரா தான், அவ போலீஸ் தான். இப்ப அதனால என்னாச்சு? அவ என்ன பண்ணா? உங்க ஆசை மக என் மாப்பிளைய கடத்தி கொண்டு போய் வச்சு அவ கழுத்துல தாலி கட்ட வைக்க பார்த்தா. இதுதான் நீங்க அவளை வளர்த்த லட்சணமா? இத பார், நீ நிறுத்து. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. ஏ ருத்ரா, அந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆள் கிடையாது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க ஒன்னும் சும்மா எல்லாம் பேசல, நேரா போய் பார்த்துட்டு வந்துதான் நாங்க பேசுறோம். நாங்க மட்டும் அங்க சரியான நேரத்துக்கு போகலன்னா இந்நேரம் அந்த ரஞ்சனி அவ கழுத்துல கதிர தாலி கட்ட வச்சு அவன் வாழ்க்கையே கெடுத்திருப்பா. நல்ல வேலை அவகிட்ட இந்த கதிரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம். இல்ல, இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. நான் மாப்பிள்ளை கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மாப்பிள்ள, என்னாச்சு மாப்பிள்ள? உங்க அம்மா இந்திராலாம் என்னென்னமோ சொல்றாங்க. ருத்ரா உங்களை கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தான்லாம் சொல்றாங்களே, உண்மையா மாப்பிள்ள? சொல்லுங்க மாப்பிள்ள, உண்மையா? ஏன் ருத்ரா அப்படி பண்ணாலா? எனக்கும் அதான் மாமா குழப்பமா இருக்கு. நான் ரொம்ப நேரம் மயக்கத்துல இருந்திருப்பேன் போல இருக்கு. கண்ணை முழிச்சு பார்த்தா எல்லாரும் என்னை சுத்தி நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு அப்ப சரியா மயக்கம் தெரியல. ஆனா
என் பக்கத்துல ருத்ரா இருந்தாங்க மாமா. அவங்க கழுத்துலயும் மாலை இருந்துச்சு, என் கழுத்துலயும் மாலை இருந்துச்சு. ஆனா இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சான்னு இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. என்ன விக்ரம், ருத்ரா எப்படி இருக்கா? அவ்வளவுதான் காவியை அடிச்சு சாச்சி படுக்க வச்சுட்டாளேம்மா. மயக்கத்துல இருக்கால்ல, என்ன பண்றது? கட்டின பாவத்துக்கு நானே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்திருக்கேன். எப்படியோ நமக்கு வேலை மிச்சம். தேவையில்லாம காவியாவோட கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதில்லை. யார் சொன்னா அப்படி? அது நான் முடிவு பண்ணதுதான். கல்யாணம் கண்டிப்பா நிக்கும். எதுக்கு விக்ரம்? நமக்கு தேவை அந்த ருத்ரா எல்லாரும் முன்னாடி அவமானப்படணுங்கிறது தானே. அதுக்கு மேல அவ இனிமே இங்க வரவே முடியாதுங்கிற அளவுக்கு நடந்துருச்சு. அப்புறம் என்ன? இப்ப காவியாவோட கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு என்ன அவசியம்? மா இல்லம்மா, காவியாவோட கல்யாணம் நின்னாதான் ருத்ராவை நாம முழுசா ஜெயிச்சதா அர்த்தம். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்